யாருக்கு சாப்பாடு இல்லையோ பிரதமருக்கு வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் அப்படியே குழி தோண்டி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கற்களை உடைக்க, ஒரு பெரிய பாறை உடைக்க நினைக்கிறார்கள். உடைக்க முடியவில்லை. இது அல்லாஹ்வுடைய தூதர் முகமது வந்தால்தான் உடைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதரோ களத்திற்கு வருகிறார்கள், ஆயுதத்தை பெறுகிறார்கள், ஆயுதத்தை ஓங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஓங்கி அடிக்கிறார்கள். ஒருத்தர் பார்த்து சொல்றார், ஒரு சஹாபி, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கல்லை உடைக்கும் பொழுது அவர்கள் அப்படியே ஓங்கினார்கள். ஆடை அப்படியே வயிற்றிலிருந்து அப்படி தூக்கியது. ராயத்து ஹஜ்ரை, அல்லாஹ் தூதருடைய வயிற்றில் 2 கற்களை பார்த்தேன். பசியின் கொடுமை. நான் ஏனைய சஹாபாக்கள் ஒரு கல்லை கட்டியிருந்தா இந்த ஆன்மீக தலைவர், இவங்க ஆட்சி தலைவர், இவர்கள் தான் மன்னர்கள், இவர்கள் சொடக்கு போட்டால் எதையும் செய்வதற்கு இந்த சஹாபாக்கள் தயாராக இருந்தும் கூட 2 கல்லை கொண்டு பசியுடனும் பட்டினியுடனும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த போர்க்களத்திலே பாடுபட்டார்கள்.